அனைவருக்கும் ஏவி ஜோதிட நிலையத்தின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய பதிவில் அதாவது ஒரு உத்தியோகம் என்று சொல்லக்கூடியது புருஷ லட்சணம். அந்த உத்தியோகத்தை ஒரு ஆண்மகனும் சரி பெண்மகளும் சரி தக்க வைத்து கொள்வது மிகவும் கடினமான காரியமாக இக்காலகட்டத்தில் உள்ளன. வரவுக்கு மீறிய செலவு, மருத்துவ செலவு, குழந்தைகளின் கல்வி பொருளாதார செலவுகள், இவை அனைத்தையும் நாம் 24 மணி நேரம் உழைத்தாலும் நம்முடைய உழைப்புக்கேற்ப ஊதியம் என்று சொல்லக்கூடியது கிடைக்காது. அலுவலகத்தில் நமக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்காது. மேலதிகாரியினால் கீழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். அரசு கோப்புகளில் கையொப்பமாகாது. அரசு கோப்பு தனியார் துறை எது இருந்தாலும் உங்களுக்கு உயர் பதவி அவ்வளவு எளிதில் கிடைக்காமல் இழுபறியான நிலைகளிலே அதிகமாக சென்று கொண்டிருக்கும். இதுக்கு பொதுவான காரணிகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஜோதிடத்தில் 10ஆம் அதிபதி நீசம் பெற்றாலோ அல்லது 10ஆம் பாவகாதிபதி கெட்டுவிட்டாலோ அல்லது 10 குடையோன் தீய கோளுடன் சேர்ந்து சுபபார்வை அற்று நின்றாலோ அல்லது 10ஆம் அதிபதி 2 6 குடையவனுடைய தொடர்பு பெற்றிருந்தாலோ, அதே சமயம் 10ஆம் அதிபதி அஷ்டவர்க்க பரல்களில் பரல் குறைந்திருந்தாலோ, இது மாதிரியான தொழில் அமையாமை, போட்டி, பொறாமை, கண்திருஷ்டி, அனைத்து விதமான சிக்கல்களையும் இவர்கள் சந்திக்க நேரிடும். இது மாதிரியான பிரச்சனை உங்களுக்கு இருந்துச்சுன்னா வியாழன், வெள்ளி, சனி இந்த 3 நாளில் ஏதேனும் ஒரு நாள் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வார் சந்நிதிக்கு சென்று 16 நெய் தீபங்கள் இட்டு கற்கண்டு வைத்து அவரை மனமுருகி வணங்கி வர உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் தீரும். மேலும் எங்கள் சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்களை தொடர்பு கொள்ளலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஜோதிடம் பார்க்குறதாக இருந்தால் என்னுடைய எண்ணிற்கு தொடர்பு கொண்டு விட்டு நேரிலும் வாங்க. வணக்கம்.